சொல்லணும்னா ஃபேட் மேனை இவ்வளவு சீரியஸா எடுத்துக்கல. அவர் போற பிளான் எதுவுமே ஒர்க் அவுட் ஆகல. அவர் போட்டுக்கிட்டு பிளான் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. ஆனா எதுவுமே வேலைக்கு ஆகல அப்படின்ற மாதிரி தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆனா மனுஷன் வந்து இந்த பாய்ஸ் படத்துல வந்து செந்தில் எப்படி ஒரு 2 தூக்குச்சட்டி வச்சு உட்கார்ந்துட்டு இருப்பாரு. சோ மத்தவங்கள மட்டும் வேலை வாங்கிட்டு உட்கார்ந்துட்டு இருப்பார்ல, அந்த மாதிரி மனுஷன் வந்து பாத்தீங்கன்னா அவர் யாரையுமே டைரக்டா அட்டாக் பண்ண மாட்டாரு. அவர் பாட்னு ஒரு இடத்துல உட்கார்ந்துக்கிறாரு. மத்தவங்கள வச்சு அட்டாக் பண்ணிக்கிட்டே இருக்காரு. அவர் நேத்து கொளுத்தி போட்ட விஷயம் தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு அடிக்குது. நேத்து கூட சொன்னல, அவர் போட்ட ஸ்ட்ராட்டஜி எல்லாம் போட்டுக்கிட்டே தான் இருக்காரு. நாள் ஃபுல்லா ஒண்ணுமே வேலைக்கு ஆகலங்க அப்படின்ற மாதிரி. ஆனா மனுஷன் நேத்து பத்த வச்சது இன்னைக்கு குபு குபுன்னு இப்படி வெடிக்கும்னு எதிர்பார்க்கலங்க. ஏன்னா நேத்து தான் பாத்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் டைம் வந்து கிளப்பி விட்டாரு. நீங்க வீட்டுக்குள்ள இருக்க எல்லாருமே முத்துவை மட்டும் தான் அடிக்கிறீங்க, இந்த தீபக்னு ஒரு பிளேயர் இருக்கார்ல, அந்த பிளேயர் ஏன் அடிக்க மாட்டீங்க அப்படின்ற மாதிரி கேள்வி கேட்டாரு. எல்லாருக்குமே ஷாக்கிங்கா தான் இருந்தது. ஏன்னா அது உண்மையும் கூட ஒரு பக்கம். ஓகேங்களா? சோ அந்த கேள்வி கேட்டா மொத்த பேர் மூஞ்சில ஈ அடிச்சு, என்னடா இது, ஆமா அவங்க சொல்றது உண்மைதானே, தீபக் எதுக்கு நம்ம அடிக்கவே, தீபக் எதுக்கு டச் பண்ணல, அவரும் ஃபினாலே ஸ்டேஜ்ல இருக்காங்க அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். சோ அப்படி இருக்கும்போது அந்த லெவல்ல இருக்க தீபக்கை நம்ம ஏன் யாருமே அடிக்கல அப்படின்ற மாதிரி கேள்வி எல்லாருக்குள்ளே வர ஆரம்பிச்சிச்சு. சோ அதோட வெளிப்பாடு தான் பாத்தீங்கன்னா இன்னைக்கு வந்திருக்கு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இப்போ இந்த வர்ஷினி எதுக்காக கோவப்படுறாங்கன்னு தெரியல. ஓகேங்களா? ப்ரோமோல வந்து அவங்க கோவப்பட்டு இந்த மாதிரி திட்டுறாங்க, நீங்க ரொம்ப சேஃபா கேம் விளையாடுறீங்க அப்படின்ற மாதிரி. ஆக்சுவலா அவர் ஏதோ வர்ஷினி ஏதோ சொல்லிருக்காரு போல, அவங்க ஏதோ கேம் ஆட வரல, ஏதோ சம்திங் ஏதோ சொல்லிருக்காரு போல, அதனால தான் அவங்க ஃபீல் பண்றாங்க. அப்ப அவங்களுக்கு தான் டேலண்ட் இருக்கா, எங்களுக்கு ஒண்ணுமே இல்லையா அப்படின்ற மாதிரி சம்திங் ஏதோ சொல்லிட்டு இருக்காங்க. இதுல மேட்டர் என்னன்னா, தீபக் வந்து ஆஷா இருக்காரு, தீபக் வந்து பாத்தீங்கன்னா ரொம்ப ரூடா இருக்காரு. அது ஏன் உங்களுக்கு யாருக்குமே புரிய மாட்டுது, நீங்க தான் அப்படி தப்பா நினைச்சிக்கிறீங்க. அங்க பச்சைக்கிளி வந்து எக்ஸ்பிளைன் பண்ணுது இந்த மாதிரி ப்ரோமோல, இந்த மாதிரி அவர் வந்து அந்த அளவுக்குலாம் சொல்லங்க, அவர் வந்து நார்மலா சொன்ன மாதிரி தான் இருந்தது. அப்படி நீ தான் அப்படி நினைச்சிக்கிற, நீ தான் தப்பா நினைச்சிக்கிற, அவர் ஆஷா தான் இருக்காரு, அவர் ரூடா தான் பிஹேவ் பண்றாரு அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்தவரைக்கும் தீபக் அப்படி பிஹேவ் பண்றாரா அப்படின்னு பாத்தீங்கன்னா சில இடத்துல தீபக் அப்படி தான் இருக்காரு. அவர் வந்து பாத்தீங்கன்னா கண்ட்ரோல சில இடத்துல மீறிறாரு, அவர் கண்ட்ரோல மீறி வெளியே வந்துடுறாப்ல. ஆனா அதுக்கப்புறம் ஒரு விஷயம் பண்றாருல, அதுதான் ஹைலைட். என்னன்னு பாத்தீங்கன்னா தீபக் நிறைய இடத்துல அடிச்சிராரு. நீங்க கூட நோட் பண்ணிருப்பீங்க, மஞ்சரி விஷயத்துல ஒரு இடத்துல கோவப்பட்டிருப்பாரு, அருண் விஷயத்துல கோவப்பட்டிருப்பாரு. ஓகேங்களா? சோ மஞ்சரி விஷயத்துல கோவப்படும் போது சரி, அந்த பிரச்சனை முடிஞ்ச அடுத்த நிமிஷம் பாத்தீங்கன்னா நார்மல் ஆயிடும், திருப்பி கம்பேக் கொடுத்துருவாரு. ஆனா அருண் விஷயத்துல கோவப்பட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட ஒரு நாள் அப்படி இருப்பாருன்னு நினைக்கிறேன். சோ ஒரு நாள் பாதி நாள் கிட்ட அரை நாள் கிட்ட அப்படி இருப்பாரு. அதே மாதிரி மைண்ட் செட்ல ரொம்ப ட்ரிகர்டாவே இருப்பாரு. அதுக்கு அடுத்து உடனே என்ன பண்ணிருப்பாரு, குளிச்சிட்டு வந்து போய் அருண் கிட்ட உட்காந்து அழுதுருப்பாரு. பாத்தீங்களா? அங்கதான் அந்த மனுஷனோட மூளை வந்து வேலை செய்யுது அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஏன்னா அவருக்கு கோவம் வருது, பயங்கரமா வருது. அந்த கோவம் வந்ததுக்கு அப்புறம் அவர் என்ன பண்ணிடுறாரு, யோசிச்சிடுறாரு, ஓகே இது வந்து வீக்கெண்ட்ல ரொம்ப தப்பா போயிடும், இதை தப்பா போக விடக்கூடாது அப்படின்னா டக்குன்னு ஒரு சாரியை கேட்டணும் அப்படின்ற மாதிரி கூப்பிட்டு உட்கார வச்சு அந்த விஷயத்தை பேசி பாத்தீங்கன்னா சாரியை கேட்டு விடுறாரு. ஸோ அங்கதான் பாத்தீங்கன்னா தீபக் எஸ்கேப் ஆகிறாரு. இந்த இடத்துல கூட அருணுக்கும் தீபக்கும் அந்த ஃபைட் போச்சுல, அந்த ஃபைட் போனோடனே வெளியே கூட அர்ச்சனா என்ன சொல்லியிருந்தாங்க, இந்த மாதிரி வந்து அருணை மட்டும் விஜய் சேதுபதி வந்து கொட்டுறாரு, வீட்டுக்குள்ள வந்து கொட்டுன்னு கொட்டுறாரு, ஏன் தீபக் மட்டும் நான் லைட்டா டச் பண்ணிட்டு போயிட்டாரு அப்படின்னு நம்மளாம் சொல்லிட்டு இருந்தாங்க. அதுக்கான கரெக்டான சொல்யூஷன் என்ன தெரியுமா? ஆக்சுவலா அருண் ஒரு கொட்டினார்ல, அதுக்கான காரணம் அருண் கடைசி வரை ஒத்துக்கவே இல்லை. தீபக் என்ன பண்ணிட்டாரு, நான் பண்ணது தப்பு தாண்டா அப்படின்ற ஒத்துக்கிட்டு சாரி கிட்டாரு. பாத்தீங்களா? அங்கதான் தீபக் எஸ்கேப் ஆயிட்டாரு, அருண் மாட்டிக்கிட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். இது நான் அன்னைக்கு ரிவ்யூலே சொல்லியிருந்தேன், தீபக் வந்து ரொம்ப கிளவரா மூவ் பண்ணிருக்காரு. ஏன்னா இந்த இடத்துல சாரி கேட்க வேண்டிய அவசியமே இல்லை, அழுவ வேண்டிய அவசியமே இல்லை. ஸோ அந்த இடத்துல ஒரு அழுததும் சரி, சாரி கேட்டதும் சரி, என்ன பொறுத்த வரைக்கும் அந்த விஷயத்தை டைல்யூட் பண்ணணும் அப்படின்ற மாதிரி தான் நான் அப்பயே சொல்லியிருந்தேன். ஸோ அதுதான் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்லேயும் அப்படி எப்படி சொல்லி அதோட வெளிப்பாடு தான் பார்த்தீங்கன்னா வீக்கெண்ட்ல விஜய் சேதுபதி அதை லைட்டாக டச் பண்ணிட்டு மட்டும் போயிருந்தாரு. இந்த மாதிரி தீபக் நீங்க பண்ணதும் அந்த வார்த்தை சொல்றது தவிர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொன்னார்ல, அந்த இடத்துல தீபக்கை போட்டு கொட்ட வேண்டியது இருந்தாலும் அவர் அந்த வார்த்தையை தவிர்த்திருக்கணும் அப்படின்ற மாதிரி சொல்லிட்டு போனது காரணம் என்னன்னா, அவர் வந்து பயங்கரமா அழுது அதை அப்பாலஜைஸ் கொடுத்துட்டாரு. ஸோ அந்த ஒரு ரீசனால தான் பார்த்தீங்கன்னா தீபக் தப்பிச்சாரு. இதனால தான் அவர் வந்து சேஃப் கேமர் அப்படின்ற மாதிரி சொல்றாங்க. என்ன பொறுத்த வரைக்கும் சேஃப் கேம் ப்ளே பண்றாரு அப்படின்னு கேட்டீங்கன்னா பண்றாரு, இல்லைன்னு சொல்லல. ஆனா சில இடத்துல அந்த சேஃப் கேம்ல இருந்து வெளியே வந்துடுறாப்புல, வந்துட்டு அவரோட கோவம் வந்து பார்த்தீங்கன்னா வெளியே வந்துருது. அதுக்கப்புறம் அதை கண்ட்ரோல் பண்ணிக்கிறாருல, அங்கதான் பார்த்தீங்கன்னா தீபக் ஜெயிச்சாரு, மற்றவங்க எல்லாம் தோத்துறாங்க அப்படின்னு நம்ம சொல்லணும். ஆனா இப்போ ரீசெண்டா இப்போ 2-3 நாளைக்கு முன்னாடி கூட தீபக் வந்து கோவப்படுறாரு அங்கங்க. ஆனா கோவப்படுறது வந்து பெருசா யாருமே அஃபெக்ட் ஆக மாட்டுது. எல்லாருமே தீபக் கிட்ட கேட்கறதுக்கு ஒரு விதமான பயமா இல்ல தயக்கமா என்னன்னு தெரியல. என்ன மேட்டர்னு பார்த்தீங்கன்னா இதுல தீபக் வந்து ஒஸ்டான கேம் விளையாடுறா அப்படின்னு பார்த்தீங்கன்னா இல்ல, அவரா தான் இருக்காரு. என்ன சில இடத்துல அவரோட கோவத்தை கண்ட்ரோல் பண்ணாம வெளியே வந்துருது, அதுக்கப்புறம் அதை டைல்யூட் பண்ணி விட்டுறாரு. அதுதான் பார்த்தீங்கன்னா தீபக்கோட ஸ்மார்ட் கேம் பிளேன்னு கூட சொல்லலாம்னு வச்சுக்கோங்க. சேஃப் கேம்னு சொல்ல முடியாது, ஸ்மார்ட் கேம்னு சொல்லலாம். ஸோ அந்த மாதிரி ஸ்மார்ட்டா வந்து விளையாடிட்டு போயிறாரு. இந்த இடத்துல டாப்ல இருக்கிறது யாரு, இது முத்துக்குமரன், ஜாக்லின், இவங்க என்ன பண்ணிருக்கணும், தீபக் வந்து அந்த பக்கம் திருப்பி அடிச்சிருக்கணும். இந்த பக்கத்துல முத்துக்குமரன் வந்து பாத்தீங்கன்னா தீபக்கை டச் பண்றதே இல்லை. மேபி அண்ணன் தம்பி பாண்டிங் அப்படின்ற மாதிரி சொல்றாரு, ஒரு அண்ணனா பார்க்குறேன், அதே மாதிரி அவர் வந்து தம்பியா பார்க்குறேன் அப்படின்றதுனாலே பார்த்தீங்கன்னா ரெண்டு பேரும் ஒருத்தர் அடிச்சுக்கிறது இல்லை. நான் இதுக்கு முன்னாடி ஸ்டார்டிங்கில் ஒரு 50வது நாள் அந்த சமயத்திலே சொல்லியிருப்பேன், இந்த மாதிரி தீபக்கும் முத்துக்குமரனுக்கும் இந்த பக்கம் ரெண்டு பேருக்கும் ஆப்போசிட் திரும்பிட்டாங்கன்னா கேம் வந்து இன்னும் கொஞ்சம் இன்ட்ரெஸ்டிங்காக போகும் அப்படின்ற மாதிரி ஒரு சில இடத்துல பார்த்தீங்கன்னா திரும்பறதுக்கான வாய்ப்பு கூட இருந்தது. ஆனால் முத்துக்குமரன் பார்த்தீங்கன்னா அதுக்கான இனிஷியேட்டிவே எடுக்கல. தீபக்கை பகச்சிக்க எங்கேயுமே பார்த்தீங்கன்னா முத்துக்குமரன் விரும்பவே இல்லை. அவர் பகச்சிக்கிட்டா மேபி அது வந்து பெருசாக பேக் ஃபயர் ஆகும் அப்படின்னு நினைச்சாரு என்னன்னு தெரியல. கடைசி வரைக்கும் பார்த்தீங்கன்னா தீபக்கை பகச்சிக்கவே இல்லை. அது ஒன்று அவர் வந்து பார்த்தீங்கன்னா தீபக் வந்து
வந்து அந்த அந்த இதில் வச்சு அட்டாக் பண்ண வேணாம் அப்படின்னு நம்ம நினச்சிருக்கலாம். இல்லை உண்மையிலே பார்த்தீங்கன்னா அண்ணன் மாதிரி நினச்சி அந்த ஒரு பாஸ்ல கூட விட்டுருக்கலாம்னு வச்சுக்கோங்களேன். இவங்களுக்குள்ள ஒரு அட்டாக்கே நடக்கல. ஓகே, அதே மாதிரி ஜாக்லின் இவங்களாம் அதாவது அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. ஆக்சுவலாக ஜாக்லினா இனிஷியலாக தீபக் அட்டாக் பண்ண ட்ரை பண்ணாங்க. இருந்தாலும் தீபக்கோட கோவத்தை பார்த்து எல்லாருமே அடங்கிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி ஒரு கட்டத்தில் தோணுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அவர் கோவப்படும் போது ரொம்ப எக்ஸ்ட்ரீமாக கோவப்படுறாரு. அவர் கோவப்படும் போது எல்லாருமே என்னன்னா ஒரு சீனியர் பர்சன் இந்த அளவு கோவப்படுறாரு அப்படின்றதுனால மொத்த பேர் அடங்கிடுறாங்க. கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா என்ன பொறுத்த வரைக்கும் அடக்கி வச்சுட்டாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். ஓப்பனாக சொல்லணும் வச்சுக்கோங்களேன். அடக்கி எல்லாரையும் கண்ட்ரோல் பண்ணி வச்சுட்டாரு. ஸோ இந்த இடத்துல தீபக் அதனால பார்த்தீங்கன்னா ரொம்ப மோசமான கேம் விளையாடுறாரு அப்படின்னு சொல்ல முடியல. ஏன்னா அவர் எல்லா இடத்துலையும் பார்த்தீங்கன்னா அவரோட ஒப்பீனியன் வைக்கிறார். ஒப்பீனியன் வைக்காம இருந்தால் ரொம்ப சேஃபாக ப்ளே பண்ணுற மாதிரி இருக்கும். என்ன பொறுத்த வரைக்கும் சேஃபாக இருக்கார், ஆனால் ரொம்ப சேஃபாலாம் இல்லை. ஏன்னா அவரோட ஒப்பீனியன் எல்லா இடத்துலையும் வச்சிருக்காரு. ஒரு இடத்துல சண்டைக்கு போகணும்னு சொல்லுவாங்களே, அந்த மாதிரி சண்டைக்கு போகிற இடம் பார்த்தீங்கன்னா மோஸ்ட்லி கம்மியாயிடுது. அவர்கிட்ட யாராவது பிரச்சனை பண்ண வந்தால் மட்டும் தான் நீங்கள் யோசிச்சு பாருங்க. அருண் ஆகட்டும், அது மாதிரி மஞ்சரி ஆகட்டும், அவரோட பிரச்சனைக்கு வந்தால் மட்டும் தான் அங்கே பிரச்சனைக்கு போறாரு. மற்றவங்க பிரச்சனையில் அவர் இன்வால்வ் ஆக மாட்டார். அதனால தான் என்ன பொறுத்தவரைக்கும் தீபக் வந்து பெருசாக எல்லா சண்டையிலும் இருக்க மாட்டாரு. இதே முத்துக்குமரன் வச்சுக்கோங்களேன், எல்லா இந்த வீட்டில் நடக்கிற சண்டை என் சண்டை அப்படின்ற மாதிரி எல்லா சண்டையிலையும் வந்து பார்த்தீங்கன்னா நான் இருப்பேன், அங்கே என்னோட ஒப்பீனியன் இருக்குண்டா அப்படின்ற மாதிரி வந்து நிப்பாப்பல. அதுதான் பிக் பாஸ் வீடு, அப்படி தான் இருக்கணும்னு வச்சுக்கோங்களேன். முத்துக்குமரன் மாதிரி தான் ஜாக்லினும். ஒரு பிரச்சனை நடக்குது, அந்த பிரச்சனையில் என்னோட கருத்து இருக்கணும், என்னோட ஒப்பீனியன் இருக்கும், என்னோட வீட்டில் ஒரு பிரச்சனை நடக்குது நான் கேட்பேன் அப்படின்ற மாதிரி இருப்பாங்க. ஸோ இதனால தான் சொல்றது இந்த ரெண்டு பேர் மாதிரி தீபக் இல்லை. தீபக் அப்பத்துலேருந்தே பார்த்தீங்கன்னா அவரோட பிரச்சனை வருதா அந்த பிரச்சனையை வந்து ஃபேஸ் பண்ணுவார். அந்த பிரச்சனையை எப்படி ஸ்மார்ட்டாக ப்ளே பண்ணுமோ அது ப்ளே பண்ணிவிடுவார். அதுக்கடுத்து மற்றவங்க பிரச்சனை பெருசாக இன்வால்வ் ஆக மாட்டார். அதுக்கப்புறம் அந்த சோஃபாவில் உட்காந்து பேசுவாங்க பார்த்தீங்களா, அங்கே உட்காந்து பேசும்போது தம்பி நீ இப்படி பண்ணிருக்கூடாதா, தம்பி நீ இப்படி பண்ணிருக்கணும்டா அப்படின்ற மாதிரி அங்கே ஒப்பீனியனை சொல்லுவாரே தவிர அந்த ஒரு பிரச்சனை நடக்கும்போது அந்த சபையில் வந்து இந்த மாதிரி இது நீ பண்ணது தப்பு கரெக்ட் அப்படின்ற மாதிரி என்ன பொறுத்தவரைக்கும் தீபக் பெருசாக சொன்ன மாதிரி இல்லை. அப்படி சொல்லியிருந்தா எல்லாருமே வீடுக்குள்ள வந்து சேஃப் கேம் விளையாடுறாரு அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்க மாட்டாங்க. இன்னொன்று அந்த ஃபேட்மேன் உண்மையிலே சொல்லணுங்க, அந்த மனுஷன் அந்த ஸ்ட்ராட்டஜிஸ் அந்த அதாவது ஒரு மைண்ட் கேம் ஒன்று விளையாடிட்டு இருந்தாரு. அது நான் நேற்று ரிவ்யூவில் சொல்லியிருப்பேன், அந்த மனுஷன் போட்ட பிளான் எதுவுமே வேலைக்கு ஆகலைங்க, ஒஸ்டிங் அப்படின்ற மாதிரி. ஆனால் இப்போ தெரியுதுங்க அதெல்லாம் ரொம்ப தப்பு. மன்னிச்சுக்கோங்க சார் பயங்கரமான ஸ்ட்ராட்டஜி சார் நீங்கள் போடுறது. அதாவது எப்படி கொளுத்தி போடுமோ அதை அங்கே ஒரு கொளுத்தி போடாரு, இங்கே ஒன்று கொளுத்தி போடாரு. காலைல ஜாக்லினுக்கும் சௌந்தர்யாவுக்கும் நடந்ததுல அது கூட அவர் கொளுத்தி போடுதுன்னு வச்சுக்கோங்களேன். ஏன்னா அந்த கோவா கேங் வந்து பிரித்து அடிச்சார் நேற்று. இன்னும் கோவா கேங்னு ஒன்று வச்சிருந்தீங்க, அதுக்கப்புறம் அதை விஜய் சேதுபதி அடிச்சோன்னே பிச்சுட்டு போயிட்டீங்க, உங்களுக்குள்ள உண்மையான ஃப்ரெண்ட்ஷிப்பே இல்லை அப்படி இப்படின்னு பார்த்தீங்கன்னா இருந்த பாயிண்ட் எல்லாத்தையும் எடுத்து போட்டுட்டு இருந்தாரு. ஸோ அவர் எடுத்து போட்ட பாயிண்ட்லேயே பார்த்தீங்கன்னா இவங்களுக்குள்ள அங்கேயே கொஞ்சம் இது வந்துருச்சு. ஆல்ரெடி ரெண்டு பேருக்குள்ள வன்மை இருக்கு. சௌந்தர்யாக்கு வேறு ஏதாவது கண்டென்ட் பண்ணணும், ஸோ கண்டென்ட்டும் பண்ணணும், கொஞ்சம் லைட்டாக ஜாக்லினையும் அடிப்போம் அப்படின்ற மாதிரி பார்த்தீங்கன்னா காலையில் அடிச்சுட்டாங்க. ஃபர்ஸ்ட் ப்ரோமோ தான், செகண்ட் ப்ரோமோ தான். ஸோ இந்த ரெண்டு ப்ரோமோ செகண்ட் ப்ரோமோ பார்த்தீங்கன்னா தீபக்கும் வர்ஷினிக்கும் நடக்குதுல்ல. ஸோ இந்த கண்டென்ட்டுக்கு எல்லாத்துக்குமே காரணம் என்ன பொறுத்த வரைக்கும் தலைவன் தான். தலைவன் ஒரு இடத்துல உட்காந்து வீட்டையே ஆட்டி படைக்கிறான் அப்படின்ற மாதிரி தான் சொல்லணும். இன்னும் எத்தனை பேருக்குள்ள எப்படிலாம் சண்டை வரப்போகுதுன்னு தெரியல. அவரோட ட்ரை எனக்கு தெரிஞ்சு கொஞ்சம் ஃபெயிலியர் ஆன இடம் எங்கன்னு பார்த்தீங்கன்னா பச்சைக்கிளிக்கும் முத்துக்குமரனுக்கும் நடக்க சண்டையை மூட்டியோட ட்ரை பண்ணார்ல, அதுதான் பார்த்தீங்கன்னா கொஞ்சம் ஃபெயிலியர் ஆச்சு. ஏன் சொல்லுங்க, ஏன்னா எனக்கு ஆல்ரெடி அடிச்சுக்கிறானுங்களே. அவர் பேசி அவர் அடிக்க வைக்கணும்னு நினைச்சாரு, அது மட்டும் தான் முடியல. இவனுங்க நார்மலாக அடிச்சுக்க தான் போறாங்க. அதுல எந்த மாற்று கருத்தும் இல்லை. ஏன்னா பச்சைக்கிளி மண்டைக்குள்ள ஃபுல்லா முத்துன்னு தானே ஓடிட்டு இருக்கு. ஸோ அதனால ரெண்டு பேரும் அடிச்சுப்பானுங்க. இவரு சொல்லி அது நடக்கலையே அப்படின்ற மாதிரி அது ஒரு ஃபெயிலியர். இப்போ வரைக்கும் பார்த்தீங்கன்னா அது ஒத்துக்கிறேன், அது வந்து பார்த்தீங்கன்னா இவரோட ஃபெயிலியர் தான். மற்றபடி அவர் போட்ட பிளான் கொஞ்சம் கொஞ்சமாக எக்ஸிக்யூட் ஆகிட்டு இருக்குன்னு சொல்லணும். விஷாலுக்கு அகேன்ஸ்டா பார்த்தீங்கன்னா சில பேர் திருப்புறாரு, விஷால சில பேருக்கு அகேன்ஸ்டா திருப்புறாரு. விஷால கூட நேற்று சொல்லியிருப்பாரு, ஏன் விஷால் ஏன் தீபக் நீ அடிக்க மாட்டேன், ஏன் அருண் அடிக்க மாட்டேன் அப்படின்ற மாதிரிலாம் கேட்டிருப்பாரு. அருணுக்கும் விஷாலுக்கும் பார்த்தீங்கன்னா மூட்டி உள்ளலாம் ட்ரை பண்ணியிருப்பாரு. அதாவது அந்த மனுஷன் வாங்குற சம்பளத்துக்கு நான் உண்மையா இருக்கணுங்க, வந்துட்டு சும்மாலாம் இருக்க முடியாது. வந்த இப்போ ஒரு சம்பளம் வாங்குறேன், நீங்க என்ன சம்பளம் வாங்குறேன், இந்த சம்பளத்துக்கு நான் ஏதாவது ஒன்று பண்ணிட்டு போயிடுறேன் அப்படின்ற மாதிரி சம்பவங்களை எனக்கு தெரிஞ்சு செதுக்கிட்டு இருக்காருன்னு சொல்லணும். இன்னும் 4 நாள் வச்சிருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், எல்லாரும் பார்த்தீங்கன்னா ஒருத்தர் மூஞ்சுக்கு பார்த்துக்காத அளவுக்கு பார்த்தீங்கன்னா அடிச்சு கூட்டு போயிரு. நிறைய பேர் நினைக்கலாம் இந்த மனுஷன் வந்து இந்த அளவுக்கு அழகு பண்ணிட்டு இருக்காரு அப்படின்ற மாதிரி. பிக் பாஸ்னா என்ன இப்படி தாங்க இருக்கணும். ஆக்சுவலாக இந்த மாதிரி எல்லாருமே அடிச்சுக்கணும்னு சொல்லல, ஆனால் இருந்தாலும் பார்த்தீங்கன்னா ஒருத்தவங்களோட கேமை வந்து பார்த்தீங்கன்னா இன்னொருத்தவங்க எடுத்து பேசணும், அவங்க ஏதாவது தப்பு பண்ணிட்டு அகேன்ஸ்டா பேசணும், எல்லாரும் அமைதியாகவே இருக்கக்கூடாது. ஸோ அது வந்து பார்த்தீங்கன்னா ஃபேட்மேன் பண்ணுறது நீங்கள் வந்து ஒரு எப்படி வெளியிலேருந்து பார்க்கும்போது இருந்தாலும் வந்து கொளுத்தி போடுறாரு, நாரதர வேலை பார்க்குறாரு அப்படின்னு வேணா சொல்லலாம். ஆக்சுவலாக அதுதான் பண்ணுறாரு, உண்மை அதுதான் வச்சுக்கோங்களேன். இருந்தாலும் அந்த கேம் பாயிண்ட் ஆஃப் வியூலேருந்து பார்த்தோன்னு வச்சுக்கோங்களேன், இந்த கேமு அவரை பொறுத்த வரைக்கும் இவங்களுக்குள்ள ஒரு குழப்பம் கிரியேட் பண்ணணும், குழப்பம் கிரியேட் பண்ணாதான் நம்ம வந்து மேலே வர முடியும் அப்படின்ற மாதிரி ஒரு ஐடியா அவர் அணுகிறாரு அப்படின்ற மாதிரி சொல்லணும். அவரோட ஐடியாலஜி இங்க ஒர்க் ஆகுதுல, அதுதானே பார்க்கணும் நம்ம. அவர் போட்ட பிளான் வந்து தீபக் அங்கேஸ்டா திரும்பணும்னு நினைச்சாரு, ரெண்டாவது நாளே திரும்பிடுச்சு. அவர் நேத்தான் பேசினாரு, இன்னைக்கு திரும்புது அப்படின்னா ஒரு சேஃப் கேம் அந்த வருஷனி யூஸ் பண்ற வேர்டு இருக்குல்ல, சேஃப் கேம்ன்ற அவர் தானே ஆரம்பிச்சு விட்டாரு. தீபக் எதுக்கு அடிக்க மாட்டேங்கிற கேள்வி அவர் தானே ஓப்பன் பண்ணி விட்டாரு. ஸோ அப்படின்னும் போது அவரோட பிளான் ஒர்க் அவுட் ஆகுது. இன்னும் என்னென்ன பண்ண போறான்னு தெரியல. இன்னும் எனக்கு தெரிஞ்சு நாளைக்கு 2 நாள் இந்த வீக்கெண்ட் எபிசோட் முடியறதுக்குள்ள கண்டிப்பா இதை விட தரமான சம்பவம் ஏதாவது பண்ணுவாரு. ஏன்னா டாஸ்க் இருக்கும் போதே இவ்வளவு பேசுறாரு. இந்த டாஸ்க், இந்த டான்சிங் டாஸ்க் இது எல்லாமே பார்த்தீங்கன்னா முடிஞ்சதுக்கு அப்புறம் கண்டிப்பா இதோட அதிகமாக பேசுவார். ஏகப்பட்ட கலவரம் வரும் தான் நினைக்கிறேன். உங்களோட கருத்தை மறக்காம கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. ஃபேட்மேன் இன்னும் என்னென்னலாம் சம்பவம் பண்ணுவாருன்னு நினைக்கிறீங்கன்றத கமெண்ட்ல மென்ஷன் பண்ணுங்க. நெக்ஸ்ட் வீடியோல மீட் பண்ணலாம். பை பை.